ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான பொரியல் ரெசிபி வாழைப்பூ முட்டை பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த வாழைப்பூவில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான வாழைப்பூ முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பொரியலுக்கு வாழைப்பூவை க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த வாழைப்பூவில் மேலே இருக்க இந்த பெட்டல்ஸ் எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பூ மட்டும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூ உடச்சி எடுக்கும் போது அதில் இருக்கிற தண்ணிலாம் பட்டு கையில் காராகும். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக கை ஃபுல்லாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி எல்லா பூவும் உடச்சி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களால் எந்த அளவுக்கு இந்த லேயர் உடச்சி எடுக்க முடியுதோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. உள்ளே ஃபுல்லாக ஒயிட்டாக வந்ததுக்கப்புறம் எடுக்க முடியல அப்படின்னா ஓகே, அதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். நான் இதே மாதிரி எல்லா பூவும் உடச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு சின்ன மொட்டு மட்டும் இருக்கும்ல, அந்த அளவுக்கு உடச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இதை எடுக்க முடியாது, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ அதனால் எடுக்க வேணாம். இப்போது இந்த பூவை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூவோட சென்டரில் நல்லா ஹார்டாக நரம்பு மாதிரி இருக்கும். இதை மட்டும் தனியாக இந்த மாதிரி பிச்சு எடுத்துருங்க. அதுக்கு கீழேயே இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு சின்ன பெட்டல் இருக்கும், அதையும் எடுத்துடணும். இந்த ரெண்டு மட்டும் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால வேகாது, டைஜஸ்ட் ஆகாமல் ஸ்டொமக் பெயின் வரும். இந்த மாதிரி எல்லா பூலையும் எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியாக ஒயிட்டாக இருக்குல்ல, அந்த பூலெலாம் எடுக்க தேவையில்ல, அந்தளவுக்கு ஹார்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம வாழைப்பூ கட் பண்ணி போட போகிறோம். இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது நம்ம க்ளீன் பண்ண வாழைப்பூலாம் கட் பண்ணி இந்த சுடுதண்ணியில் போட்டுக்கலாம். நம்ம சுடுதண்ணியில் வாழைப்பூ போடுறதுனால வாழைப்பூவோட அப்ரெசிவ் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். கட் பண்ணி பூவை வெளியே ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. அந்த மேலெல்லாம் கருப்பாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப துவர்ப்பு டேஸ்ட் அதிகமாயிரும். அதனால் கட் பண்ண உடனே சுடுதண்ணியில் போட்டுருங்க. நீங்கள் வாழைப்பூவை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் வேக வச்சு கூட அதுக்கப்புறமா பொரியல் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி சும்மா சுடுதண்ணியில் மட்டும் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம எல்லா வாழைப்பூவும் கட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக அந்த மொட்டு இருக்கும்ல, அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதில் மேலே இருக்கிற அந்த பெட்டலோடையே போடலாம், அது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும், நல்லா வெந்துடும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வாழைப்பூ பொரியல் போட்டிருக்கோம், அது முட்டை சேர்க்காமல் செஞ்சுருப்போம். அதுவும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். அவ்வளோதான். இதே மாதிரி நான் எல்லா பூவும் கட் பண்ணி போட்டாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பொரியலுக்கு தாளிச்சிக்கலாம். நான் வானலில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் 3 சின்ன சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இதில் வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ண வாழைப்பூ சேர்த்துக்கலாம். தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கையில் நல்லா புளிஞ்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம தண்ணியில் உப்பு சேர்த்து தான் இதை போட்டிருந்தோம், அதனால் உப்பு பார்த்துட்டு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், வேணும்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை லிட் க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேகும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா தண்ணி விட்டு வாழைப்பூ வெந்திருக்கும். உங்களுக்கு சப்போஸ் அடி பிடிக்கிற மாதிரி தண்ணி இல்லாத மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தெளித்து விட்டு வேக வச்சுக்கலாம். 2 டைம் இடையில எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சனால வாழைப்பூ நல்லா தண்ணி விட்டு வெந்திருக்கும். இப்போ இந்த தண்ணியில் நல்லா சுண்டுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஓப்பன்லேயே இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் முட்டை சேர்த்துக்கிறேன். இந்த வாழைப்பூலாம் ஒரு சைடாக தள்ளி வச்சுட்டு இதில் ஒரு 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கிறேன். இந்த பொரியல் ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஃப்ளேமை லோவில் வச்சு வேக வச்சுக்கலாம். முட்டை இந்தளவுக்கு ஆஃப் குக் ஆனதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு முட்டைக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் முட்டைக்கு மட்டும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த முட்டையை வாழைப்பூ கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொரியல் இந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கணும், நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால தண்ணியோடு சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக காரமாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நம்ம மிளகாய் சேர்த்த காரமே கரெக்டாக இருக்கும். இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்த்தியான வாழைப்பூ முட்டை பொரியல் ரெடி.
இந்த பொரியலோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.